ஊழல் குறைந்த முதல் 10 நாடுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் இருக்கிறாங்க. 90 புள்ளியோட டென்மார்க் ஃபஸ்ட் இருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 88 புள்ளியோட ஃபின்லாந்து வந்து 2ஆவது இடத்துல இருக்கிறாங்க. மூணாவது பாருங்கள் சிங்கப்பூர் வந்து 84 புள்ளியோட 3ஆவது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது நியூசிலாந்து வந்து 83 புள்ளியோட 4ஆவது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாடு வந்து கண்டினியூவாக 5ஆவது இடத்துல இருக்கிறாங்க. இன்னும் பாருங்கள் லக்சம்பர்க் வந்து 81 புள்ளியோட 5ஆவது இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நார்வே வந்து 81 புள்ளியோட 5ஆவது இடத்துல இருக்குது. அடுத்தது சுவிட்சர்லாந்து வந்து 81 புள்ளியோட 5ஆவது இடத்துல இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்வீடன் வந்து 80 புள்ளியோட 8ஆவது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து நெதர்லாந்து வந்து 78 புள்ளியோட 9ஆவது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது 10ஆவது இடத்துல ஒரு 3 நாடு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 77 புள்ளியோட 10ஆவது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து ஐஸ்லாந்து வந்து 77 புள்ளியோட 10ஆவது இடத்துல இருக்காங்க. அடுத்து அயர்லாந்து பார்த்திங்கன்னா 77 புள்ளியோட 10ஆவது இடத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10ங்கிறது 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி லக்சம்பர்க்கு அப்படிங்கிறது வந்து பார்த்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவிட்சர்லாந்து ஸ்வீட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நெதர்லாந்து வந்து தந்துன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் 10 மார்க்கு எடுக்கலைன்னா பின்னாடி இருக்கிறவங்க சிரிப்பாங்க. சரிங்களா? 10 மார்க் கூட எடுக்கலைன்னா பின்னாடி இருக்கிறவங்க சிரிப்பாங்க. புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம நார் அடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு ஸ்வீட்ஸாக தந்து ஆசையாக ஐஸ் வச்சு அயர வச்சிடலாம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா 10 மார்க் கூட எடுக்கலைன்னா பின்னாடி இருக்கவங்க வந்து நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. புதுசாக பார்க்குறவங்களும் நம்ம நார் அடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு ஸ்வீட்டாக தந்து ஆசையாக ஐஸ் வச்சு அயர வச்சிடலாம். சரிங்களா? இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.